Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு மெஷின் பத்தி தான் பார்க்க போறோம். டிஷ்வாஷர் பத்தி பார்க்க போறோம். டிஷ்வாஷர் வந்து நீங்க உள்ள பாத்திரத்தை வச்சிட்டாலே போதும் உங்களுக்கு க்ளீனா எல்லாத்தையுமே கழுவி கொடுத்துரும். ஸோ இன்னைக்கு வந்து டிஷ்வாஷர் எப்படி ஒர்க் ஆகுது, க்ளீனா கழுவுதா இல்லையா, இது வைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க, ஒரு ஒர்க்கிங் மதராக இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மெஷினாக இருக்கும். நம்பி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். கடைசியில் வந்து இது நான் உங்களுக்கு டெமோ போட்டு காமிச்சிருப்பேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இப்போ பார்த்திங்கன்னா இதான் நான் சொன்ன பாஷ் டிஷ்வாஷர். இது வந்து நாங்கள் தீபாவளி சேலில் வாங்கினோம் ஒரு 10 months பேக். அப்போ வந்து ஒரு 45,000க்கு இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். வித் ஸ்டாண்ட் வந்து 3,500 எக்ஸ்ட்ரா வந்துச்சு. நீங்கள் ஸ்டாண்ட் வெளில கூட தனியாக வாங்கிக்கலாம், பட் நாங்கள் பாஷ்லேயே வாங்கிட்டோம். இது வந்து நான் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எடுத்த ஒரு கிளிப்பு. க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்துச்சு. ஸோ க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அப்படியே எடுத்து வீடியோ போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இது ஓப்பன் பண்ணோடனே உள்ளே வந்து உங்களுக்கு 2 ரேக் இருக்கும். மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பூன்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். டம்ளர், கிளாஸ் எல்லாமே நீங்கள் மேலே வச்சுக்கலாம். கரண்டி எல்லாமே நீங்கள் மேலே வச்சுக்கலாம். உங்களுக்கு 2 ஃபேன் கொடுத்துருப்பாங்க. மேலே ஒரு ஃபேன் இருக்கும், கீழே ஒரு ஃபேன் இருக்கும். இதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து ஃபோர்ஸாக தண்ணி ஸ்ப்ரே ஆகும். வெசல்ஸ் க்ளீன் பண்ணுறப்போ உங்களுக்கு வாட்டர் அதுலேருந்து தான் ஸ்ப்ளாஷ் ஆகும். இப்போ வந்து நான் 2 ரேக்கையும் கலட்டி எடுத்துடுறேன் க்ளீன் பண்ணுறதுக்கு. இந்த ரேக் கழட்டுறப்போ கொஞ்சம் பார்த்து கழட்டணும், கொஞ்சம் ஸ்டக் ஆகும். ஆனால் ஈஸி தான் கழட்டுறது, பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழட்டணும். அப்புறம் இந்த வேஸ்ட், இந்த கருவேப்பிலை எப்படியாவது வந்துடும். நம்ம எவ்வளோ தான் க்ளீனாக அது உள்ளே போட்டாலுமே எப்படியாவது வந்துடும் உள்ளே. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபேனை தனியாக கழட்டி எடுத்துடுறேன். இப்போ ஃபில்டர், இந்த ஃபில்டர் வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக கழுவணும். அட்லீஸ்ட் ஆல்டர்னேட் வீக்ஸாவது நம்ம கழுவணும். இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம உள்ள டிஷ்வாஷர் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணி எடுத்துடலாம். பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். வினிகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். விம் வந்து ஒரு 4 to 5 drops ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப அதிகமாக இதை ஆட் பண்ணிட வேண்டாம், உங்களுக்கு நுரை ஜாஸ்தி வரக்கூடாது. இப்போ நம்ம இந்த மிக்சரோட நிறைய தண்ணி ஆட் பண்ணுவோம். ஸோ நல்லா உங்களுக்கு வந்து டைல்யூட் ஆயிரும். நிறைய தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மிக்சரை வந்து ஒரு ஏதாவது ஸ்ப்ரே பாட்டில், என்கிட்ட அந்த காலின் பாட்டில் இருக்குது. ஸோ அந்த பாட்டிலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபில்டர் இப்போ க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு நான் ஒரு தனியாக ப்ரஷ் ஒன்று வச்சுருக்கேன், டூத் ப்ரஷ்ஷு. ஏன்னா இது ரொம்ப கார்னர்ஸ்லாம் க்ளீன் பண்ணணும். டூத் ப்ரஷ் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் கார்னர் க்ளீன் பண்ணுறதுக்கு. லைட்டாக கொஞ்சம் விம் எடுத்துக்கலாம். விம் எடுத்துகிட்டு அதில் நல்லா போட்டு ப்ரஷ் பண்ணி கொஞ்சம் ஜென்டிலாக நீங்கள் பண்ணுறப்போவே வந்துடும். அது நிறையா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நாசலும் நல்லா க்ளீன் பண்ணிடலாம். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் போட தேவையில்ல. ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா தான் ரொம்ப ஜாஸ்தி உங்களுக்கு சேர்ந்துடும் அழுக்கு. ஃபில்டர் ரெகுலராக க்ளீன் ஆகிடுச்சுனாலே பாதி பிரச்சனை இல்லை, முடிஞ்சிடும் எல்லாமே. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம
அட்டாச் பண்ணிடலாம். ஸோ ஃபில்டர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதேமாரி ஃபேன், ரேக்ஸு எல்லாமே நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஹோல்ஸ் வழியாக தான் வந்து வாட்டர் ஸ்ப்ரே ஆகும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல தான் நம்ம வந்து டிஷ்வாஷரோட சால்ட் போடுவோம். ஸோ அதோட கேப்பையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் அந்த மிக்சரை வச்சு எல்லாத்தையும் ஃபுல் டிஷ்வாஷரையும் க்ளீன் பண்ணுறேன். டிஷ்வாஷர் உங்களுக்கு ஆல்ரெடி க்ளீனாக தான் இருக்கும், இருந்தாலும் அந்த ஸ்மெல்லாம் வந்து இது எடுத்துரும், பேக்கிங் சோடா வினிகர்லாம். ஸோ கொஞ்சம் அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைப் பண்ணி ஒரு சாஃப்ட் கிளாத் வச்சு வைப் பண்ணி எடுத்துடணும். சைடு எட்ஜஸ்ஸு எல்லாமே வந்து நான் ப்ரஷ் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு எல்லாத்தையும் வைப் பண்ணி எடுத்துடுறேன். இது வந்து மந்த்லி ஒன்ஸ் நம்ம பண்ணால் போதும். ஃபில்டர் க்ளீனிங் தான் வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக பண்ணிடணும். எல்லா இடத்தையுமே நல்லா க்ளீனாக ஸ்க்ரப் பண்ணி வைப் பண்ணி எடுத்துட்டேன். ஆக்சுவலி இந்த இடத்துல டிஷ்வாஷரோட வாட்டர் மார்க்ஸ்லாம் நிறையா இருக்கும், அது எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்தாச்சு. இப்போது ஃபில்டரை வந்து அந்த இடத்துல நம்ம அட்டாச் பண்ணுறோம். இந்த 2 ஏரோவும் ஒரே இடத்துல வர டைம் வந்து கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபேன் க்ளீன் பண்ண ஃபேன்லாம் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு பழகிடும். ஸோ சால்ட் போடுற இடம் இதுதான். இந்த இடத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே தான் நம்ம சால்ட் போடுவோம் டிஷ்வாஷருக்கு. ஸோ இந்த ரேக்கெல்லாம் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கீழே இருக்க ரேக் போடுறது வந்து கொஞ்சம் ஈஸி, உங்களுக்கு டக்குன்னு உள்ளே போயிடும். மேலே தான் கொஞ்சம் பார்த்து போடணும். மேலே வந்து உங்களுக்கு 3 இருக்கும், அதில் செகண்ட் இது வந்து நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணணும். செகண்ட் வீல் வந்து கரெக்டாக அந்த ட்ராக்கில் போகிற மாதிரி பண்ணணும். கொஞ்சம் பார்த்து இந்த இடத்துல போடணும். இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மேலே ஃபேன் கரெக்டாக இருக்குது, கீழேயும் ஃபேன் கரெக்டாக இருக்குது. இதை செக் பண்ணிக்கணும். ஸோ டிஷ்வாஷருக்கு வந்து டிட்டர்ஜென்ட், ரின்ஸ் ஆசிட், அப்புறம் சால்ட் 3 கொடுப்பாங்க. இது டிட்டர்ஜென்ட் தான் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம். ரின்ஸ் ஆசிட் வந்து இதுக்கு பக்கத்தில் ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க, அங்கே போடணும். அந்த கம்பார்ட்மெண்ட்டில் போடணும், இதுக்குள்ளார போடணும் ரின்ஸ் ஆசிட். உங்களுக்கு ரின்ஸ் ஆசிட் தீர்றப்போ இண்டிகேஷன் வரும், உங்களுக்கு அதில் தீர்ந்துருச்சு ரின்ஸ் ஆசிட் அப்படின்னு உங்களுக்கு பிளிங்க் ஆகும். அப்போ அது போட்டால் போதும். ஸோ இதுவும் டிஷ்வாஷர் கூட தான் வந்துச்சு. இதில் நீங்கள் ஸ்பூன்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். நான் மோஸ்ட்லி அது யூஸ் பண்ணுறதில்ல, யூஸ் பண்ணணுன்னு இருக்கிறவங்க அது யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஸ்பூன் வைக்க இந்த இடமே போதும், அது நான் தனியாக யூஸ் பண்ணுறதில்ல. அந்த பிளேஸ் வந்து நான் குக்கர் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ உள்ளே ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. வெளியில் எல்லா இடத்துலையும் க்ளீன் பண்ணிடுறேன். நீங்கள் அந்த பட்டன் கிட்ட டைரெக்டாக ஸ்ப்ரே பண்ணக்கூடாது, கிளாத்தில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை வச்சு தான் துடைக்கணும். ஸோ இப்போ உள்ளே வந்து நான் ஒரு வினிகர் ஒரு பவுலில் வச்சு ஃபுல்லாத்தையும் டீஸ்கேல் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு இன்டென்ஸில் போட்டோம்னா
டீஸ்கேல் ஆகிடும். ஸோ இப்போ ஃபுல்லாகவே டீஸ்கேல் ஆகி முடிஞ்சிருச்சு. டிஷ்வாஷர் ரெடி டு யூஸ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எப்படி அது நம்ம பாத்திரம் கழுவுது அப்படிங்கிறத காட்டுறேன். ஃபஸ்ட்டு சால்ட் போட்டுக்கிறேன். அதுக்குள்ளார சால்ட் வந்து எதுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வீட்டில் ஹாட் வாட்டர் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும், உப்பு கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அது கொஞ்சம் இது சாஃப்டன் பண்ணி கொடுக்கும். சால்ட்டு நீங்கள் போடாமலும் யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு பாத்திரம் கழுவுனதுக்கப்புறம் அந்த சால்ட் மார்க் மாதிரி டாட்டாக இருக்கும் பிளேட்டில், அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக தான் சால்ட் போடுறோம். இது வந்து டிட்டர்ஜென்ட்டு. இது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கம்பார்ட்மெண்ட்டில் போடுவேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ரின்ஸ் ஆசிட் போடுறது. அது வந்து இண்டிகேஷன் கொடுத்தா மட்டும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பாத்திரத்தெல்லாம் உள்ளே வச்சிடலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி. ஸோ அது பண்ண குக்கர், பிளேட்ஸ் வச்சுக்கிறேன். என்னோடய பவுலில் நான் வைக்கிறேன். எல்லா பாத்திரத்தையுமே நீங்கள் வந்து கவுத்தி தான் வைக்கணும். கவுத்தி வச்சா தான் நீங்கள் வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணுறப்போ அந்த ஸ்ப்ரே ஆர்ம்ஸ்லேருந்து வர தண்ணியெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக ஃபில்டர் ஆகி கீழவே போயிடும். நீங்கள் நேராக வச்சிங்க அப்படின்னா இந்த தண்ணி வந்து பாத்திரத்துக்குள்ளாரையே போயிட்டு இப்போ டம்ளர்ஸ்லாம் வந்து தண்ணி அப்படியே இருக்கும், உங்களுக்கு க்ளீனாக வந்து வாஷ் பண்ணி கொடுக்காது. இந்த டிஷ்வாஷர் செட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிற ஒரு ஸ்பேஸ் தேவைப்படும். அதே செட்டப், இன்லெட் அவுட்லெட் எல்லாமே அதே தேவைப்படும். நார்மலாக நம்ம ஹேண்டில் வாஷ் பண்ணுறதை விட இதில் உங்களுக்கு தண்ணி ரொம்பவே கம்மியாக தான் செலவாகும். ஸோ தண்ணி அதிகமாக எடுத்துக்கும் அப்படிங்கிற அந்த தாட் வந்து வேண்டாம். இதில் வந்து நீங்கள் பால், டீ போட்ட பாத்திரம் அதெல்லாம் வந்து இந்த அடிப்பிடிச்ச மாதிரியான ஒரு பாத்திரமெல்லாம் இதில் வைக்க முடியாது. வைக்கலாம், ஒரு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வைக்கிற மாதிரி இருக்கும். அலுமினியம் வந்து இதில் யூஸ் பண்ணக்கூடாது. மேலே இருக்க ஸ்ப்ரேயாமும் கீழே இருக்க ஸ்ப்ரேயாமும் செக் பண்ணிக்கணும். பாத்திரத்தோடு அதை இடிக்கக்கூடாது. இடிச்சதுன்னா வந்து உங்களுக்கு ஒழுங்காக க்ளீன் பண்ணி கொடுக்காது. ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி இன்டென்சிவ் கடாய் அப்படின்ற ஒரு மோடில் வச்சு நான் ஸ்டார்ட் கொடுத்துருவேன். இந்த பாஷ் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும் மோடு. உங்களுக்கு வந்து பிராண்ட் டு பிராண்ட் வந்து மோட் வந்து மாறும். அதனால் நான் மோட் பற்றி அவ்வளோவா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலை இதில். ஸோ உங்களுக்கு நீங்கள் வாங்குறப்போ உங்களுக்கு மோட்ஸ் பற்றி உங்கள் டிஷ்வாஷரில் என்ன இருக்கோ அதை பற்றி உங்களுக்கு டெக்னீஷியன் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ க்ளீன் ஆகிடுச்சு, வாஷ் பண்ணி எடுத்துருச்சு. இப்போ பார்க்கலாம் பிளேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி உங்களுக்கு கொடுத்துருச்சு. நீங்கள் ஒரு கிளாத் வச்சு அதை வைப் பண்ணி எடுத்துகிட்டு நீட்டாக உள்ள கபோர்ட்ஸ்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எல்லாமே க்ளீனாக கழுவி கொடுத்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மோடு இதில் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுற மோடு வந்து ஹாஃப் லோட், இன்டென்சிவ் கடாய், அப்புறம் குயிக், இது 3 தான் யூஸ் பண்ணுவேன். இந்த பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா, இது 1.5 மணி நேரம் ஓடும் மோடு. உங்களுக்கு வாட்டர் இல்லை சால்ட் இல்லை, ரின்ஸ் ஆசிட் இல்லைன்னா இதிலே இண்டிகேஷன் வந்துடும். எல்லாமே உங்களுக்கு வாங்குறப்போ டெக்னீஷியன் எல்லாமே கிளியராக சொல்லிடுவாங்க. ஸோ இது பிராண்ட் டு பிராண்ட் மாறுங்கிறதால நான் இதில் ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணலை மோட் பற்றி. ஸோ இவ்வளோ தான், அந்த டிஷ்வாஷர் இப்படி தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.